ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புது ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டை வியூ பைண்டிங்க்கு எப்படி மாற்றுறதுன்னு சொல்கிறேன். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோன் அண்ட் டேப்லெட் அந்த கேட்டகரியில் எம்டி ஆக்டிவிட்டின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப் நேம் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஃபினிஷ் கொடுத்துட்டு பில்டு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் பேனல் இது மாதிரி ஓப்பனில் இருந்ததுன்னா ஓகே, சம்டைம்ஸ் க்ளோஸில் இருக்கும். அப்போ போய் நீங்கள் இங்கே ஐக்கான் இருக்கும், டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கும். அதோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Alt+1. இது மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே 2 ஃபோல்டர் இருக்கும், ஒன்று ஆப்னு ஒன்று இருக்கும், கிரேடில் ஸ்கிரிப்ட்னு இருக்கும். கிரேடில் ஸ்கிரிப்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதில் build.gradle இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைலும் ஒரே பேரில் இருக்கும். நீங்கள் எதை ஓப்பன் பண்ணோன்னா ரெண்டாவது ஃபைல் மாடியூல்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை ஆண்ட்ராய்டுன்னு ஒரு டேக் இருக்கும், அது உள்ளே வந்து பில்டு ஃபியூச்சர்ஸ்னு கெபாப் கேஸில் அடிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஃபுல்லாக லோயர் கேஸில் இருக்கும், அடுத்தடுத்த வேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் ஆரம்பிக்கும். இதோ டவுட்டாக இருந்ததுன்னா இது மாதிரி பார்த்து அடிங்க. வியூ பைண்டிங்கும் கெபாப் கேஸில் அடிக்கணும். இது மாதிரி அடிச்சுட்டு ஜிங்க் நவுன்னு கொடுத்துட்டு ஜிங்க் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அவ்வளோதாங்க, உங்கள் மொத்த ப்ராஜெக்டும் வியூ பைண்டிங் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கான ஆக்டிவிட்டி XML ஃபைல் இருக்கும்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் விஜெட்ஸ் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு, நான் இப்போ டிஃபால்ட்டாக இருக்கும்ல ஒரு டெக்ஸ்ட் வியூ, அதில் போய் ஒரு ஐடி செட் பண்ணுறேன். மல்டிபிள் வேர்ட்ஸ் ஐடியில் செட் பண்ணுறீங்கன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரி அடிச்சுட்டு என்டர் கொடுக்கணும், அப்போ தான் அந்த ஐடி சேவ் ஆகும். முதல்ல உங்கள் ஆக்டிவிட்டியோட காட்லின் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணணும்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். உங்கள் பைண்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் லேட்டினிட் வார் பைண்டிங் கோலன் வச்சு, இப்போது என் ஆக்டிவிட்டி ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டி. நீங்கள் என்னென்னு வைக்கணும்னா, இது வந்து ரிவர்ஸ் நேமிங் கன்வென்ஷனில் ஆல்ரெடி மாறி இருக்கும். அதாவது ஆக்டிவிட்டி மெயின் பைண்டிங்னு மாறி இருக்கும். இதோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது ஆன் கிரியேட் மெத்தட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஓவர் ரைட் ஃபங்க்ஷன், அதில் அந்த சூப்பர் மெத்தடுக்கு கீழே உங்கள் பைண்டிங்கை இனிஷியலைஸ் பண்ணணும். திரும்ப ஆக்டிவிட்டி மெயின் பைண்டிங்கில் லேஅவுட் இன்ஃப்ளேட்டர் அதை கால் பண்ணும். வெறும் இன்ஃப்ளேட்னு இருக்கும், இதில் போய் லேஅவுட் இன்ஃப்ளேட்டர் கால் பண்ணணும். அடுத்து செட் கண்டென்ட் வியூவில் ஆர் ஸ்டைல் லேஅவுட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு பைண்டிங் டாட் ரூட்னு சொல்லுங்கள். ரூட்னா உங்கள் ஆக்டிவிட்டி XML ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டாப் லெவல் லேஅவுட் ஃபைல். நான் கான்ஸ்டன்ட் லேஅவுட் யூஸ் பண்ணுறேன், ஒருவேளை லீனியர் லேஅவுட்னாலும் ரூட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த XML இருக்கிறது எப்படி காட்லைனில் அக்சஸ் பண்ணுறது பைண்டிங் ஸ்டைலில் வச்சுன்னு சொல்கிறேன். பைண்டிங் டாட் ஹலோ டெக்ஸ்ட் வியூன்னு இருக்கும், இல்லை டெக்ஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிள் இருக்கும். இதை வந்து நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒரு இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறதுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனை செட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு போட்டு நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போது பைண்டிங்லாம் செட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் வியூவும் அக்சஸ் பண்ணியாச்சு. இதை ரன் பண்ணி நான் காட்டுறேன். இப்போ நான் எமுலேட்டர் வழியாக ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா SDK இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. ஃபினிஷ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எப்பயுமே நான் வந்து டிவைஸ் ஃப்ரேம் ஆஃப் பண்ணிவிடுவேன். இப்போது உங்கள் எமுலேட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துடுச்சு. அவ்வளோதாங்க வியூ பைண்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.